ஹாய், ஹலோ, பிரைஸ் லார்ட். வேதத்தை படிக்கும் பொழுது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவு முழங்கால நின்று பைபிள் படித்து பாருங்கள், தூக்கம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது ரொம்ப உண்மைதான். நீங்கள் முடிஞ்ச அளவு முழங்கால நின்று பைபிள் படித்து பாருங்கள். அது தூக்கம் வராதுக்கு மாத்திரம் இல்லைங்க, அது ரொம்ப ஆசீர்வாதம் கூட. எப்பயுமே நம்மளால் முழங்கால நின்று படிக்க முடியாது, ஆனால் முடிஞ்சப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ளே போகலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. ஈஸியான வசனம், சீக்கிரம் படிக்கலாம் வாங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். சொல்லுங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். சொல்லுங்க ஒரே ஒரு முறை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். ஓகே, அடுத்தது ரொம்ப ஈஸியானது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓகே, ரெண்டையும் சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடைசி பகுதி, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஒரே ஒரு முறை சொல்லுங்க. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லாங்களா? ஓகே, வாங்க சொல்லலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உபாகமம் 31:8. வெரி குட், நல்லா சொல்லிட்டீங்க. பைபிளை, இந்த வசனங்களை நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம அபியாசப்படுத்தலைன்னா நம்ம படித்தது ஒரு பிரயோஜனமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும் பொழுது, கலக்கமும் திகிலும் நம்ம இருதயத்தை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வசனங்களை சொல்லி நம்ம மேற்கொள்ளணும். சில சமயம் வாழ்றது கூட பிடிக்காம சூசைடல் தாட்டெல்லாம் வரும். அப்போ இந்த வசனங்கள் சொல்லும் பொழுது அந்த பயம், கலக்கம், திகில் எல்லாமே மாறி போகும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.